வல்லமை உடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். அந்த வார்த்தையை எத்தனை பேர் சொல்லுகிறீர்கள்? உங்களுடைய இருதயத்தில் ஒரு கரத்தை வைத்துக்கொண்டு, இடது கையை வைத்துக்கொண்டு, வலது கரத்தை பரலோகத்திற்கு நேராக உயர்த்தி சொல்லுங்கள், வல்லமை உடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். போதுமானது. அல்லேலூயா. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, இந்த காலை வேளையிலே வல்லமையுள்ள தேவன் மகிமையானவைகளை உங்கள் வாழ்க்கையில உங்களுக்குள்ளே அவர் செய்ய விரும்புகிறார். அந்த மகிமையானவைகளை செய்வதற்கு நாம் நம்மை தேவனுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். ஒரு நல்ல கார்னா எதை சொல்லுவீங்க? சொல்லுங்க. ஒரு நல்ல கார் எதை சொல்லுவீங்க? சொல்லுங்க. என்ன பேச மாட்டீங்களே? ஒரு நல்ல கார்னா எதை சொல்லுவீங்க? சொல்லுங்க. என்னங்க புரியல? ஓ, நீங்க அப்படி போறீங்களா? கம்பெனியை சொல்றீங்களா? ஓகே ஓகே. ஒரு நல்ல கார்னா என்ன செய்யணும்னா, எந்த மேடுலையும் தடை இல்லாமல் ஏறணும். எந்த இடத்துலையும் கூனி குறுகி போய் இடையில நிற்காம அந்த கார் போயிட்டே இருந்துச்சுன்னா அது நல்ல கார். திடீர்னு ஒரு வண்டி ஒரு இடத்துல போய் நின்றுச்சு, நீங்க அந்த காரை பத்தி என்ன சொல்லுவீங்க? நல்ல காருன்னு சொல்லுவீங்களா? என்ன சொல்லுவீங்க? சரியான ஓட்டக்காருங்க அது. என்ன காரு? சரியான ஓட்டக்காரை வச்சு மாரடிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எல்லா இடத்திலும் எப்படி இருப்பீர்கள்? போற இடத்துல எல்லாம் சாட்சிகள். அது என்ன சாட்சி? நல்ல சாட்சி. என்ன சொல்லுவீங்க? வல்லமையுள்ளவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார் என்கிற சாட்சியை நீங்க சொல்லுவீர்கள். அல்லேலூயா.